ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னவோ எனக்கே தெரியல. என்னுடைய பிறப்பு எல்லாமே கடவுள் தூக்க கலக்கத்தில் எழுதிட்டார் போல் இருக்கு. நான் எந்த தப்பும் இல்லாமல் பழி என் மேலே சிலப்பெல்லாம் வருது. ஏன்னே தெரியல. அது போன ஜென்மத்து பாவமா ஒன்றுமே தெரியல. போன ஜென்மத்தில் கூட பாவம் இருந்தால் கூட ஐயோ பண்ணக்கூடாது, சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்கிற டைப் நான். என்னை தேடி ஏன் கஷ்டப்படணும்? ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஒரே ஜோக்கு. சின்ன வயசில் ஆனால் சின்ன வயசில் குறும்பாக தான் இருப்பேன். அந்த குட்டியாக குழந்தையாக இருப்பேன். நான் ஒரு 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். குட்டி பக்கெட்டு, அதை தொப்பி மாதிரி டிக்கி டிக்கின்னு ஆடிட்டு இருந்தேன். அப்போ அந்த பக்கெட்டை மறுபடியும் தலையில் எடுக்க முடியல. எல்லோரும் அந்த வீதியில் இருக்கிறவங்களே வந்துட்டாங்க. ரொம்ப எடுக்க முடியல, ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. நானும் கத்துறேன், எல்லாம் பயந்துக்கிறாங்க. எனக்கு என்னடானா அதெல்லாம் எடுக்காட்டி பரவாயில்ல, தொப்பியாட்டு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருலாம். ஆனால் என் வாயெல்லாம் அந்த தொப்பிக்குள்ளே இருக்குன்னா எப்படி சாப்பிடுவேன்? அதுதான் என்னோடய விசாரம். எல்லோரும் அதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. இல்லை கத்துறேன் தான், அது ஈஸியாக எடுத்துருவாங்க. பட் கத்துறேன், பயந்துக்கிறேன்ட்டு எல்லோரும் சரி குழந்தைய கஷ்டப்படுத்த வேண்டாங்கிற ஒரு ஹெசிடேஷன் டெலிகேட்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாங்கள் கழிச்சு எங்கள் அப்பா அது தலையிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்துட்டு, அப்பா எல்லோரும் நீ பரிதாபமாக நினைப்பாங்கன்னு பார்த்து எங்கள் அப்பா கையில் குச்சி போ தலையில் எடுத்து பக்கெட்டு போட்டு இப்படி பண்ணிப்பியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த டைம் அப்பவே அறியாத பருவம் இல்லையா? அதே மாதிரி 4ஆம் கிளாஸில் எல்லோரும் மதியம் தூங்கிட்டு இருப்பாங்க. தீபாவளியெலாம் முடிஞ்சிருக்கும். இந்த குறும்புத்தனம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். சங்கு சக்கரத்தையே நீட்டி சாட்டியாட்ட நீட்டி அழைக்கிற மருந்தெல்லாம் ஒரு பேப்பரில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாட்டு நினப்பு தான் எனக்கு. சின்ன பொண்ணை போய் குட்டியாக 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அந்த டைம் தான். அப்போ முன்னாடி வாசலில் கொஞ்சம் திண்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பேப்பரில் அந்த சங்கு சக்கரம் இருக்கலாம், அதை அப்படியே நீட்டமாக சாட்டையாட்ட அதில் இருக்கிற மருந்தெல்லாம் போட்டு, அதில் என்னென்னா ஒரு பேப்பரில் மருந்து போட்டோம். அந்த பேப்பர் காற்றுல பறக்கக்கூடாதுன்னு கையை அங்கே வச்சேன். அறிவில் எனக்கு அதை பிடிச்சிக்கிட்டு அதை பற்ற வச்ச புஷ்ஷுன்னு அது இதாச்சு, பேர்ன் ஆச்சு. என் கையிலையும் பட்டுருச்சு. எல்லோரையும் எழுப்பி ஒரே இது. அப்புறம் சரின்னு என்னது பாவம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா கூட்டின்னு போய் சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு கையில் அதெல்லாம் சரி பண்ணி கூட்டின்னு வந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு ஜிம்மி நாய்க்குட்டி வளர்த்திடணும். எங்கள் அப்பா தருமபுரி அங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு டியூட்டியெல்லாம் எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா இருந்தாங்க. அப்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சுலாம் வருவாங்களா, அந்த குட்டி ஜிம்மி அது வால் இப்படி 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 அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக எங்கள் அப்பாக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். ஆனால் டெய்லி எங்களை பார்க்குறோம், அந்தளவுக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும். நான் சும்மா இல்லாமல் ஜிம்மி சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்றப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல. தடவி கொடுத்தேன். அப்போ வைப்ரேட் ஆச்சு. ஒரு அப்போல்லாம் வைப்ரேஷன்னா என்னன்னு தெரியாது. அது என்னது கோபமாகுது அப்படின்னு தெரியாது இல்லையா? யூ ஆர் கோயிங் ஆன் தி ராங் சைடு, டோன்ட் ரப் ஆன் மை ராங் சைடு, டோன்ட் ரப் ஆன் தி ராங் சைடு. கோபத்தை கிளப்பாது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரப் ஆன் தி ராங் சைடுன்னு அது இண்டிகேட் பண்ணுது. ஒருன்னு அவ்வளோவா ஒவ்வொன்று கடிச்சு வச்சுது. ஐயோ கடிச்சு வச்சிருச்சு. உடனே அம்மாட்ட வருது. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆஸ்பத்திரியில் போய் தொப்பில் சுற்றி டெய்லி நர்சமாக ஊசி போடுவாங்க. இதில் வேறு எல்லோரும் மணக்க முள்ளங்கி சாம்பார்லாம் வீட்டில் சாப்பிடுவாங்க. பக்கத்து ரூமில் என்னை பெட்டில் படுத்துக்க சொல்லுவாங்க. உட்காந்துன்ற ஆஹா மணக்க முள்ளங்கி சாம்பார் நான் வெளுத்து கட்டிடுவேனே. இங்கே எனக்கு ஆகத்துக்கீரை பொரியலும் ரசமும் கொடுத்துருக்கேன். ரசம் பிடிக்கும், பட் இந்த டைமில் முள்ளங்கி வாசனைங்கிறப்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வயிற்று சுற்றியெல்லாம் தொப்புள் சுற்றிலாம் ஊசி போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய குறும்புத்தனமெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய அறிவுத்தனம், வளர்ச்சி, க்ரியேட்டிவிட்டி, திறமை, இன்னசென்ஸ் எல்லாம் நவரசமும் கலந்தது தான் எல்லாம். சரி, ஆனால் வீட்டில் இருக்கிறப்போ அது என்னவோ தெரியல, ராங் டிசைன் எனக்கே வருது. நம்ம நல்லது பண்ணியிருப்போம், நம்ம மேலே பழி வர மாதிரி எல்லாம் வருது, என்ன தெரியும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் ராங் சைடு தான் எனக்கு. இது மாதிரி ஒரு சொல்லலை, நான் விட்டுருங்க.